இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல் உப்பு, 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் வச்சு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 டம்ளர் போல் தண்ணி சரியாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் துவரம் பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை பருப்பு தண்ணி தான் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், மல்லி இலைகளோட தண்டுகளை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முட்டைக்கோசையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெந்நீர் தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கசக்கி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி ஹைட் வச்சுருங்க. சவுண்ட் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் சூப்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடும். இந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா எசன்ஸ் இறங்கிடும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கவனம் இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.